வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே 250 கிராம் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இது அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசியை வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசி ஒரு 90% வெந்தால் போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அரிசி நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். சாதம் வடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் இல்லையே தட்டிலே வச்சு ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 3-4 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா முட்டையை சின்ன சின்ன பீஸாக வர்ற மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா சிக்கனை வறுத்து எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ சிக்கனை நாம் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. சிக்கனை பொரிக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை. 2 ஸ்பூன் எண்ணெயே போதும். அப்பப்போ இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வேகிற வரைக்கும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 7-8 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கேரட், 4-5 பீன்ஸ், 1 கப் முட்டைக்கோஸ், அதுக்கப்புறமா 3 கலர்லேயும் குடமிளகாய் எடுத்திருக்கேன். எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் எல்லாம் சேர்த்து 1 கப் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனில் கீழே உள்ள வெங்காயமும் இலையும் அரை கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ், பீன்ஸ், கேரட் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். காய் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயெல்லாம் சேர்த்துடலாம். குடமிளகாய் நான் இங்கே 3 கலர் எடுத்திருக்கேன். 3 சேர்க்கணும்னு தேவையில்லை, ஏதாவது ஒரு கலர் சேர்த்தாலே போதும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனில் கொஞ்சம் போல் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துட்டு இப்போ நாம் இதில் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் வேக வைத்த சாதத்தை சேர்த்துடலாம். கூடவே வறுத்து வச்ச முட்டை, சிக்கன் ரெண்டுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. சாதம் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் மீதி இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.